தூங்குறாரு, ஆனால் கொஞ்சம் கனவோடு தூங்குறாரு. அவர் கொஞ்சம் லைட்டாக தட்டி கூப்பிட்டிங்கன்னா முடிச்சிடுவார். அப்படி ஒரு மன அலை இருக்குது. அதுக்கு ஆல்ஃபா அலைன்னு பேர். இப்போ என்னாச்சு, அவர் நல்லா தூங்கி தூங்கி டீப் ஸ்லீப். நீங்கள் தட்டினாலும் தெரியாது, சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் காது கேட்காது. ஆழ் துயில்னு சொல்கிறோமா இல்லையா, ஆழ்ந்த தூக்கம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அலை வந்து 8க்கு கீழே, வினாடிக்கு 8 சுற்று 7 6 4 வரைக்கும் போகும். 4க்கு 8க்கு இடையில ஓடிச்சுன்னா அந்த கிராஃபில் இப்போ நல்லா ஆழ்ந்து தூங்குறாருன்னு அர்த்தம். இன்னும் சிலவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் கோமாவில் படுத்துருவாங்க, தெரியும் தானே. கோமானா என்ன? அன்கான்சியஸ், ஒன்றுமே தெரியாது, போதம் இல்லாத நிலை. அந்த நிலையில் அந்த மானிட்டரில் ரீடிங் பார்த்தீங்கன்னா வினாடிக்கு 1 2 3ங்கிற அளவில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு டெல்டா அலைன்னு பேர். இப்படி பீட்டா, ஆல்ஃபா, டீட்டா அண்ட் டெல்டான்னு சொல்லி 4 கட்டமாக மன இயக்கத்தை பிரிச்சிருக்காங்க. இப்போ நாமெல்லாம் நல்ல தவம் செய்து பழகிட்டோமா இல்லையா? இப்போ உங்களை கொண்டு அங்கே உட்கார வச்சு மானிட்டரில் கனெக்ட் பண்ணிட்டா, இப்போ தவத்தில் உட்காரும்போது 18 20 ஓடிட்டுருக்கோம். சார் கண்ணை மூடி கொஞ்சம் தியானம் பண்ணுங்க பாரு, குட்டாலம் சார் உடனே நீங்கள் அப்படி கண்ணை மூடி ஆக்கி நிலை மனசை வைக்கிறீங்க. வச்சதும் உணர்வு கிடச்சி போச்சு, ஆனால் எண்ணங்கள் ஓஞ்சி போச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்லா அப்படி தவம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் குறையும், எண்ணிக்கையும் குறையும். அப்புறம் உச்சிக்கு போயிட்டீங்க, இன்னும் ஒடுங்குது, வேகம் குறையுது, எண்ணிக்கை குறையுது. அங்கே மானிட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த கனவோட கூடிய தூக்கம்னு சொன்னோம் பாருங்கள், வினாடிக்கு 13லிருந்து 9 வரைக்கும் ஓடும் பாருங்க, அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு தெரியும் இவர் வந்து வெளியிலேருந்து உள்ளே போயிட்டார், ஆனால் உள்ளுக்கு கொஞ்சம் அந்த எண்ணங்கள் லைட்டாக இருக்குதுன்னு அவர் தெரிஞ்சுக்குவார். இன்னும் டீப் மெடிடேஷன், ஆழ்நிலை தியானம், எண்ணங்கள் எல்லாம் இல்லை, நல்ல ஓஞ்சி எடுத்து ஆழ்ந்து ஒடுங்கி நிற்கிது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கனவே இல்லாத ஆழ் தூக்கத்தில் என்ன வந்தது, டீட்டான்னு சொன்னமே, வினாடிக்கு 7லிருந்து 4 வரைக்கும் அங்கே ரீடிங் காட்டும். அப்போ அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இவர் ஆழ் துயிலில் போயிட்டார். அப்புறம் இன்னும் ஆழ்ந்து தியானம் செய்து சமாதின்னு ஒரு இடம் இருக்குது பாருங்கள், சமாதிக்குள்ளே போயிட்டாருன்னா அந்த வினாடிக்கு 3 2 1ன்னு ஓடிட்டுருக்கும். இப்போ அவங்க எதை மெஷர் பண்ணாங்கன்னா மனதினுடைய வேகத்தை. மனதின் வேகம் எதால் கணிக்கப்படுது, எண்ணங்களின் எண்ணிக்கையும் வேகமும். இப்போ ஒரு நிமிடத்தில் ஒரு சிலர் 5 எண்ணம் என்றார், ஒருத்தர் 50 எண்ணமும் எண்ணலாம். அப்படி தானே? உங்கள் மனசில் எழக்கூடிய எண்ணங்களை பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஒரு நிமிடத்தில் 10 20 எண்ணங்கள் எண்ணிடுவீங்க. நான் இப்போ சும்மா இருக்கிற போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா 15 வினாடிகள் எதையுமே எண்ணலை. அப்புறம் ஒரு எண்ணம் வந்தது, மெதுவாக கண்ணை திறந்தீங்க, மூடிட்டீங்க. அடுத்தால ஒரு 15 வினாடி எண்ணம் வரல. அப்போ 30 வினாடியில் எத்தனை எண்ணம் வந்தது? ஒரே ஒரு எண்ணம் வந்தது. அப்படி தானே? வேணா 2. அப்போது எண்ணங்களின் எண்ணிக்கை குறைகிற போது, வேகமும் குறைகிற போது மனம் என்ன ஆகுதுன்னா அடங்குது. அப்போ எண்ணங்கள் குறையும் போது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எண்ணங்கள் என்பது எதனுடைய வெளிப்பாடு? உடலில் உயிர் உறவாடி உணர்வை பெற்று அந்த உணர்வை அடிப்படையாக கொண்டு தானே 10 படித்தளத்தில் போன மனம் என்னது, மனம்னு சொல்கிறோம், எண்ணங்கள்னு சொல்கிறோம். அப்போ எண்ணங்கள் என்பது ஜீவகாந்தத்தின் உயிர் சக்தியின் செலவு. அப்படி தானே? நீங்கள் படிச்சிருப்பீங்க, மனம் என்றால் உயிரின் ஜீவகாந்த ஆற்றலின் செலவும் தன்னிலை மாற்றமும். படிச்சிருக்கீங்களா? கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் பயோமேக்னட்டிசம் இஸ் மைண்ட். மனம் என்றால் ஜீவகாந்த சக்தியினுடைய செலவும் படிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு படிச்சுக்குவோம். உடலில் ஓடக்கூடிய ஜீவகாந்த சக்தி இருக்கு இல்லையா, அது புலன்கள் வாயிலாக வெளியில் போகுது, அதை செலவுன்னு சொல்கிறோம். வெளியில் போகும்போது காது வழியாக போனால் சப்தமாக போகும், தன்மாற்றம்னு சொல்கிறோம். ஜீவகாந்த சக்தியினுடைய செலவும் தன்மாற்றமும் மனம் எனப்படும். இப்போ எண்ணங்களே இல்லைன்னா மனம் இல்லை தானே? நீங்கள் நல்ல தியானத்தில் ஒடுக்கிட்டீங்கன்னா எண்ணங்கள் இல்லை. எண்ணங்கள் இல்லைன்னா என்ன இல்லைன்னு சொல்கிறோம்? மனம் இல்லை. அப்போ மனம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜீவகாந்தம் உடலில் இருந்து வெளியில் செலவாகலேன்னு அர்த்தம். செலவான என்ன வந்துடும்? மனம் வந்துடும். இப்போ அப்படியே என்னமே இல்லாமல் அப்படியே இருக்கும், கல் சிலை போல உணர்வுகள் எல்லாம் கடந்து அப்படியே ஒடுங்கி சும்மா இருக்கிறோம்.
சும்மா இருந்தால் என்ன அர்த்தம்? ஜீவகாந்தம் செலவாகலை. ஆனால் ஜீவகாந்தம் வருதா? உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். உயிர் சுழற்சியின் காரணமாக ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. ஆனால் என்ன ஆகலை? செலவாகலை. அப்போ என்ன ஆகும்? வருது, வெளியில் போகலன்னா என்ன ஆகும்? சேமிக்கப்படும். அப்போ சேமிப்பை என்னன்னு சொல்லலாம்? திணிவுன்னு சொல்லலாமா? திணிவு. சேமிப்பை என்ன சொல்லலாம்? அதிகரிச்சுட்டே போகுது திணிவு. இப்போ நம்ம உடலில் அபரீதமான ஜீவகாந்தம் வந்து போச்சுன்னா சக்தி பெருகிட்டா குறைஞ்சிடுச்சா? சக்தி பெருகிட்டு. அப்போ நீங்கள் சும்மா இருந்தால் என்ன பெருகும்? சக்தி பெருகும். சிம்பிள். உங்களால் சும்மா இருக்க முடியுமானா உங்கள் உடலுக்கு எவ்வளோ சக்தி வேணுமோ, சிந்தனைக்கு எவ்வளோ சக்தி வேணுமோ, உடல் இயக்கத்திற்கும் சிந்தனை என்ற இயக்கத்திற்கும் எவ்வளவு சக்தி வேணுமோ அந்த சக்தி எங்கேருந்து கிடைக்குது? இப்போ வெளியிலிருந்தா உள்ளிருந்தா? உள்ளிருந்தே கிடைக்குது. இதுதான் மனவளம். மனதை எப்படி வளப்படுத்தணும்? சும்மா இருந்தீங்கன்னா போதும். சரிதானான்னு பாருங்க. ஏதோ சும்மா இந்த வார்த்தையை சும்மா சும்மா சொல்கிறாரு நினைக்காதீங்க. இந்த சும்மாக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. சும்மா என்ற சொல் இருக்கு பாருங்க, நிறைய அர்த்தங்கள் உடையுது. சும்மா இருந்து சக்தியை பெறுகிறோம். பலம் வந்து போகும். சக்தி வந்து போச்சுன்னா உடலுக்குள்ளாக உற்பத்தியாகிற சக்தி உடல் முழுவதும் பரவும். உடல் எதுவால் ஆனது? சிற்றறைகளால். செல், அதான் சிற்றறை. கோடானு கோடி சிற்றறைகளால் ஆனது. இந்த சிற்றறைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதற்கு எவ்வளோ காந்த சக்தி வேணுமோ அதுக்கு அதிகமான காந்த சக்தி இப்போ வந்து போச்சு. அப்போ உடலுடைய கட்டுமானம் எப்படி இருக்கும்? நல்ல ஸ்திரமாக இருக்கும். மூளை எதுவால் ஆனது? சிற்றறைகள். மூளையின் சிற்றறைகளுக்குள்ளாக இந்த காந்தம் பரவ ஆரம்பிக்கும். நான் அந்த காந்தத்தை பரவ விடுவதுக்கு தான் நான் காலையில் துரிய தவத்தில் என்ன சொன்னேன்? மூளையின் சிற்றறைக்கு மேலாக மகாசக்தி குண்டலினி சுரண்டு சுரண்டு இயங்கட்டும், மத்தியில் குவிட்டும் சொன்னோம் பாருங்க. அது எதுக்குன்னா அப்படி உற்பத்தியாகிற காந்த சக்தி அந்த சிற்றறைகளுக்குள்ளே ஊடி ஓடணும். இங்கே எத்தனை கோடி சிற்றறைகள் இருக்கு? கோடான கோடி சிற்றறைகளால் ஆனது ஒரு சிறு மூளை. ஆனால் அந்த மூளையில் அதிகபட்சம் 14% சிற்றறைகள் தான் வேலை செய்யுது. யாருக்கு? விஞ்ஞானிக்கு. உங்களுக்கு எனக்கு 8, 7, 9 அப்படின்னு என்ன அர்த்தம்? மூளையினுடைய சிற்றறைகளில் 8%, 9% நம்ம மாதிரி சாதாரண மனிதனுக்கு இயங்குது. விஞ்ஞானிக்கு 14% அதிகபட்சம். அப்போ 86% மூளையினுடைய சிற்றறைகள் என்ன ஆகலை? இயங்கி கருத்துக்களை வெளிப்படுத்தலை. அப்போ அதை இயங்க வைக்கிறதுக்கு என்ன வேணும்? மின்சாரம் வேணும், காந்தம் வேணும். இப்போ இந்த உடலுக்குள்ள காந்தம் பெருக பெருக அது மூளையின் சிற்றறைகளை பரவ ஆரம்பித்து எல்லா சிற்றறைகளும் மெதுவாக ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இயக்கத்து கொண்டு வரும். அந்த மூளையின் சிற்றறையில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பதிவுகள் இருக்கு. மனித மூளை இருக்க இந்த இயற்கையினுடைய பரிணாம சிறப்பிலேயே மிக மிக காஸ்ட்லியஸ்ட், விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்குமானா மனித மூளை தான். ஏன்னா அந்த மனித உடலை எடுப்பதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை உடலை எடுத்தோமோ, எத்தனை மனித உடலை எடுத்திருந்தோமோ, எத்தனை விலங்கினமாக இருந்தோமோ, பஞ்சபூதங்களாக இருந்தோமோ, ஆதியில் சுத்தவெளியாக இருந்தோமோ, அத்தனை உடல்களிலும் பெற்ற அனுபவங்களை எங்கே பதிவாக வச்சிருக்கு? மூளையில் பதிவாக இருக்குது. இது காட் மேடு சூப்பர் கம்ப்யூட்டர். இதுக்குள்ளே அவ்வளோ பதிவுகள் இருக்குது. இப்போ அந்த சிற்றறையின் கூட இந்த சக்தி பரவும் போது அந்த பதிவு ஒன்றன் மீன் ஒன்றாக வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போது சாதாரணமாக நம்ம மனசை பற்றி பேசும்போது சைக்காலஜிக்கலாக மனதை வந்து 3ஆக பிரித்து பேசுவாங்க. புறமனம், நடுமனம், ஆழ்மனம், 3 மனம் பேசுவோம். அதில் புறமனம்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, கேட்டுட்டு இது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஏதோ ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் மனசு எங்கே இயங்குது? வெளியில் இயங்குது. புலன் மூலமாக ஒரு மரத்தை பார்க்குறீங்க, அந்த மரம் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்கள் மனசு புலன்வழி வெளியில் போய் புற பொருளோடு தொடர்பு கொண்டு புற மனிதர்களோடு உறவு கொண்டு அங்கே இயங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மனம் என்ன மன இயக்கம்? புறமன இயக்கம். இப்போ தனியாக உட்காந்துட்டீங்க, நைட்டில் பார்க்கும்போது அமைதியாக உட்காந்துட்டு இன்றைக்கி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே சிந்திக்கிறீங்க.